காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுடன் தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் சந்தித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் தற்பொழுது காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவை சந்தித்துள்ளார்கள். சந்திப்பில் என்ன பேசினார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்கள். காங்கிரசுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை டெல்லியில் தமிழக அமைச்சர்கள் 2 பேர் சந்தித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எதிர்கால திட்டம் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக சொல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியேறி டிவிக கூட்டணியில் அங்கம் வகித்தார்கள். குறிப்பாக அதில் 2 அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக காங்கிரசுடைய தலைமை, தமிழ்நாட்டு தலைமை மாற்ற வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வப்பிரந்தகை இருந்து வந்தார். தற்போது அவர் பதவியை விட்டு விலக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் அடுத்ததாக யாரை தலைவராக நியமிக்க இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது அடுத்து வரும் காலங்களில் தேர்தல், உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. தாவேகா கூட்டணி செல்லும் பட்சத்தில் அடுத்த கட்டத்தில் காங்கிரஸை வலுப்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதால் தலைவரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் தற்போது 2 அமைச்சர்கள் மற்றும் அகில இந்திய தலைவர் குறிப்பாக மல்லிகார்ஜுன சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் விரைவில் மிக முக்கியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி. நௌஷத். காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுடன் தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் சந்தித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் தற்பொழுது காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவை சந்தித்துள்ளார்கள். சந்திப்பில் என்ன பேசினார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்கள். காங்கிரசுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை டெல்லியில் தமிழக அமைச்சர்கள் 2 பேர் சந்தித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எதிர்கால திட்டம் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக சொல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியேறி டிவிக கூட்டணியில் அங்கம் வகித்தார்கள். குறிப்பாக அதில் 2 அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக காங்கிரசுடைய தலைமை, தமிழ்நாட்டு தலைமை மாற்ற வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வப்பிரந்தகை இருந்து வந்தார். தற்போது அவர் பதவியை விட்டு விலக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் அடுத்ததாக யாரை தலைவராக நியமிக்க இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது அடுத்து வரும் காலங்களில் தேர்தல், உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. தாவேகா கூட்டணி செல்லும் பட்சத்தில் அடுத்த கட்டத்தில் காங்கிரஸை வலுப்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதால் தலைவரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் தற்போது 2 அமைச்சர்கள் மற்றும் அகில இந்திய தலைவர் குறிப்பாக மல்லிகார்ஜுன சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் விரைவில் மிக முக்கியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி. நௌஷத்.